வணக்கம். ஸ்விங் ட்ரேடிங் சேனலை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஷார்ட் பீரியடில் லாபத்தை பார்க்குறது. இது குறைஞ்ச ரிஸ்க்கு கொண்டது, அதிக லாபம் நமக்கு கிடைக்கும். இந்த ஷார்ட் பீரியடில் ட்ரேடிங் செய்கிறத நாம் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாபத்தை எப்போவுமே நம்ம பேக்கெட் செய்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம பார்க்குற லாபத்தை நம்ம பாக்கெட்டுக்கு வரணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த ஸ்டாக்கு மூவ்மெண்ட் இருந்து லாபம் இருந்ததுனாக்கா உடனே அதை விற்று லாபம் பார்க்கறது தான் சரியான முறை. அதுக்கு தான் ஸ்விங் ட்ரேடிங் ஒரு சரியான வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம எந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த வீடியோவில் அரபிந்தோ ஃபார்மா, இது ஒரு ஹெல்த் கேர் செக்டார் ஸ்டாக்கு, லார்ஜ் கேப் ஸ்டாக். இந்த ஃபார்மசூட்டிக்கல்ஸ் சேர்ந்தது இந்த மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் இந்த அரபிந்தோ ஃபார்மா செய்கிறாங்க. இதனுடைய டேட்டா கீ மெட்ரிக்ஸ் நம்ம பார்க்கலாம். பி ரேஷியோ 20.67 இருக்குது. ஏர்னிங்ஸ் பர் ஷேரை பார்த்தோன்னாக்கா 48.31. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 58,511 crores மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ளது. இந்த ஸ்டாக்கினுடைய ஃபேஸ் வேல்யூ ₹1 ஸ்டாக். இந்த டிவிடெண்ட் ஈல்டாக 0.30% நமக்கு கிடைக்கிறது. இது சாதாரணமாக அதிக வால்யூம் ட்ரேட் செய்யக்கூடிய ஸ்டாக்காக இருக்குது. எப்போவுமே ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேர்ந்தெடுக்கிற ஸ்டாக்கு அதிக வால்யூம் ட்ரேட் பண்ணுற ஸ்டாக்கை தான் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ தான் குறுகிய காலத்தில் அதிக மூமெண்ட்டு கிடைச்சி அதிக லாபம் பெற முடியும். இந்த வால்யூம் லாஸ்ட் செஷனில் 14.8 மில்லியன் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த அரபிந்தோ ஃபார்மா ஷேர் ஹோல்டிங் யாரெல்லாம் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த ப்ரொமோட்டர்ஸ் அவங்க 51.93% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐஸ் 24.98% வச்சுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 2.66% இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க 9.94% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 10.4% மற்றவங்க ஸ்மால் ட்ரேடர்ஸு, ரீட்டைலர்ஸ், அது மாதிரி ஸ்மால் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிப்பட்டவங்கெல்லாம் 10.46% வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்கை ஏன் நம்ம இந்த இதுக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் மூலிமா நம்ம இதை பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்கள். அரபிந்தோ ஃபார்மா இதனுடைய 1 டே டெய்லி ஃப்ரேம் சார்ட்டு நான் காமிச்சிருக்கேன். இதில் 2 இண்டிகேட்டர்ஸ், அப்பர் இண்டிகேட்டர்ஸ் 2 இண்டிகேட்டர்ஸ், EMA 3 அண்ட் EMA 15. எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 3, எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 15 யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணுறோம். இந்த ஆரஞ்சு லைன் EMA 15 லைன், இந்த ப்ளூ லைன் EMA 3. 25ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை இந்த EMA 3 EMA 15 கிராஸ் பண்ணி மேல் நோக்கி போயிருக்கு. அதை நம்ம இண்டிகேட்டரில் நம்ம பார்க்கலாம். 25ஆம் தேதி இந்த ஸ்டாக்கானது எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அரபிந்தோ ஃபார்மா 25ஆம் தேதி 9:35 ஓப்பன் ஆகி 1023.07 ரூபாய் அவருக்கு ரீச் ஆகிருக்கு ஹையில். இந்த பிரேக்கப் வச்சுட்டு நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு செய்யலாம். இந்த பிரேக்கப் செய்யறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ஸ்டொக்காஸ்டிக் RSI அப்படிங்கிற ஒரு ஆசிலேட்டர் இண்டிகேட்டர். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கட்டோம்னாக்கா, நம்ம இந்த கீழேந்து 20
20 பாயிண்ட் ஸ்டோக்காஸ்டிக் ஆசிலேட்டர் ட்ரேடிங்கில் வந்து அந்த அதோடைய ரேஞ்சு 20லேருந்து ஜஸ்ட்டு அபவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு வந்து. இந்த விட்டு விட்டு இருக்கிற கோடு தான் வந்து 50 லைன். இந்த 50 லைன் எப்போ க்ராஸ் பண்ணுறதோ அப்போது இந்த நம்ம அரபிந்தோ ஃபார்மா ஸ்டாக்கை ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கி வச்சுருந்தாக்கா ஷார்ட் பீரியட்லேயே குறைஞ்சது 3லேருந்து 5% வரைக்கும் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். இது எப்போ வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த ட்ரேடிங் இது வந்து இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணணும். இந்த லைனை கிராஸ் பண்ணும்போது நம்ம இந்த அரபிந்தோ ஃபார்மாவை நம்ம வாங்கணும். எந்த அமௌண்ட்டுக்கு வாங்கணும் அப்படின்னாக்கா 1023 1024 இதனுடைய ஹை. இந்த ஹை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போது வந்து அரபிந்தோ ஃபார்மாவை வாங்கி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து அரபிந்தோ ஃபார்மா நம்மளுக்கு ஷார்ட் டேர்மில் அதிக லாபம் கிடைக்கும். இதே இன்னொரு மொமெண்டம் ஸ்டாக் வந்து அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட். இது வந்து கேஸ் பெட்ரோலியம் செக்டார் ஸ்டாக்கு. அதானி கேஸ் வந்து இந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ளை செய்கிற செக்டாரில் அவங்க இருக்காங்க வந்து. இது 2005 துவங்கப்பட்ட கம்பெனி. இதுவும் வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் 41,533.33 கோடியாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல கெயின் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு வந்து. இதனுடைய பிஇ ரேஷியோ 95.19, மார்க்கெட் கேபிடலைசேஷன் 41,534.33 கோடியாக இருக்குது. அதனுடைய இந்த ஸ்டாக்குடைய ஃபேஸ் வேல்யூ ₹1. இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இந்த கடைசியாக இருந்த குவார்ட்டரில் கிடைச்சது 134.31 கோடி ரூபாய். க்ரோத் வந்து 245% இருக்கிறது வந்து. விட்டுட்டு வீக் ஹையாக வந்து ₹389.65 போயிருக்கு. லோவில் 76.6 இருக்குது. இதுவும் ஹை வால்யூம் ட்ரேடட் ஸ்டாக்காக இருக்குது. லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்தாக்கா 2.68 மில்லியன் ஸ்டாக்கானது ட்ரேட் ஆகியிருக்கு வந்து. இது வந்து ஒரு ஹை வால்யூம் ஸ்டாக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேர்ந்தெடுத்தது வந்து. இது வந்து இதனுடைய இந்த ஸ்டாக்கை வந்து யாரெல்லாம் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா ப்ரொமோட்டர்ஸ் வந்து 74.8%, எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20.27%, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸு 0.78%, மியூச்சுவல் ஃபண்டு வந்து 0.02% மட்டும் வச்சுருக்காங்க. மற்றது ரெஸ்ட் ரீட்டெயிலர்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் இது நல்ல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணி இந்த நல்ல ஹோல்டிங்ஸ் இருக்கிறதுனால இது நல்ல மொமெண்டம் தரக்கூடிய ஸ்டாக்காக இது இருக்குது. இந்த டெக்னிக்கலாக பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்டாக்கை பாருங்கள். இதுலேயும் EMA 3 EMA 50 கிராஸ் ஓவர் லைன் காமிச்சிருக்கு வந்து. EMA 3 EMA 15 வந்து 25 இது வந்து கிராஸ் ஓவர் பண்ணி அப்படி முடிஞ்சிருக்கு. இந்த க்ரீன் கேண்டில் 15 EMA லைன் மேலே முடிஞ்சிருக்கு. 3 EMA கிராஸ் ஆகிருக்கு. அது ஸ்டோகாஸ்டிக் RSI கூட நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸ்டோகாஸ்டிக் RSI அந்த 50 லைனை தாண்டி கிராஸ் பண்ணி போயிருக்கிறதுனால இதை வாங்கலாம். கீழிருந்து மேலே போயிட்டுருக்கு. இந்த 50 லைனில் ஸ்டாக் கிராஸ் ஓவர் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம வாங்கலாம். அதனால் இது வந்து அதானி ATGL இந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணுன்னாக்கா ஹை வந்து 389 போயிருக்கு. நீங்கள் 390 கிராஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை வாங்கி நம்ம வந்து வச்சுட்டோம்னாக்கா ஷார்ட் பீரியட்லேயே குறைஞ்சது 3%ஆவது இந்த ஸ்டாக் வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடியோவை லைக் செய்யணும், ஷேர் செய்யுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.